வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சண்டே டெஸ்ட்டு கொடுத்துருக்க குப்தர்கள் பற்றி பார்ப்போம்ப்பா. ஏற்கனவே டெல்லி சுல்தானும் சிந்து சமவெளி நாகரிகமும் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குப்தர்கள் பார்க்கலாம். இது 6th term 3ல் இருக்குப்பா. இப்போ புக் வைஸ் உங்களுக்கு நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு குப்தர்களில் எந்தெந்த அரசர் வராரு, டெல்லி சுல்தானில் யார் வராங்க, முகலாயர்கள்னால் யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரித்து ஒரு ஒன்லைன் மாதிரி ஒரு ஷார்ட் நோட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம்ப்பா. இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால புக் வைஸாகவே அப்படியே போவோம். புக் வைஸாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் வரும்போது அந்த ஒன்லைனரில் வந்துடுவோம். அந்த ஒன்லைனர் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் முடியவும் கொடுத்துருவோம்ப்பா. ப்ளஸ் உங்களுக்கு இப்போ நம்ம எக்கனாமிக், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அப்படின்னு வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன டெஸ்ட்டு கொடுக்குறோமோ அது ஓரியன்டாக தான்ப்பா நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நடுவில் நீங்கள் எக்கனாமிக்கு, பாலிட்டி இதெல்லாம் நடத்தணும் அப்படின்னா ஊடால உங்களுக்கு அந்த வாரத்துக்குரிய டெஸ்ட் போர்ஷனுக்குரியதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நடுவில் ஒரு நாள் ரெஸ்ட்டு கிடைக்குது அப்படின்னா அப்படி கிடைக்கிற நேரத்தில் நம்ம விடுபட்ட லெசன்களை நம்ம ஊட நடத்திக்கிட்டே வரலாம். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம இந்த குப்தர்கள் லெசனுக்குள்ளே போகலாம். அறிமுகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் குசானர்களும் தெற்கே சாதவாகனர்களும் நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுகள் பெருமையையும் வலிமையையும் இழந்தன அப்படிங்காங்க. 3ஆம் நூற்றாண்டில் இறுதியிலே வட இந்தியாவில் யார் இருந்தாங்கன்னா குசானர்கள் இருந்தாங்க. தெற்கே யார் இருந்தாங்கன்னா சாதவாகனர்கள் இருந்தாங்க. இதை நீங்கள் இப்படி 2 அரசை கம்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த கவனமாக படிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா வட இந்தியாவில் நிறுவிக்கிட்டு அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தென்னிந்தியாவில் யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறத கூற்று காரணம் மாதிரி வச்சிருவாங்க. இதை நீங்கள் இந்த லெசனில் புக்கில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த இடத்த நீங்கள் கவனமாக பார்த்து படித்து வச்சுக்கோங்க. வட இந்தியாவில் யார் இருந்தாங்க? குசானர்கள் இருந்தாங்க. தெற்க யார் இருந்தாங்க? சாதவாகனர்கள் இருந்தாங்க. அந்த 2 சைடும் அந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வலிமை வாய்ந்த பேரரசுகள் 2 பேருமே அவங்க பெருமையும் வலிமையும் இழந்துட்டாங்களாம். இந்த சூழல் தான் சந்திரகுப்தரை ஒரு அரசராக உருவாக்கி தனது வம்சத்தின் ஆட்சியை நிறுவ வைத்தது. அவ்வாட்சி 200 ஆண்டுகள் நீடித்தது அப்படிங்கிறாங்க. இப்படி அவங்க வலுவிழந்து வந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால அவர் சந்திரகுப்தர் அப்படிங்கிற ஒரு அரசர் உள்ள ஒரு குப்த வம்சத்தையே உருவாக்கி 200 வருஷம் அவர் ஆட்சி செஞ்சாரு அப்படிங்காங்க. குப்தரின் வீழ்ச்சிக்கு பின்னர் அதை தொடர்ந்து ஏறத்தாழ 50 ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்திற்கு பின்னர் வர்த்தன அரசு வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் வட இந்தியாவை 606 607 வரை ஆட்சி புரிந்தார் அப்படிங்காங்க. நமக்கு இந்த வர்த்தன வம்சம் நமக்கு தேவையில்லைப்பா, நமக்கு குப்தர் மட்டும் போதும். ஏன்னா நமக்கு சிலபஸில் குப்தர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இந்த லெசனில் ஹர்ஷரையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம குப்தரை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம குப்தரை மட்டும் பார்த்துக்கலாம். குப்தர்களோட தொல்லியல் சான்றுகள் என்னென்னு பாருங்க. குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செம்பு நாணயங்கள், சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரை பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு, காத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம், இது எல்லாமே யார் கல்வெட்டு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பாருங்க, சமுத்திரகுப்தரோட கல்வெட்டு என்ன அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரம் அப்படின்னாலே அழகா தானே இருக்கும், அதில் வர்ற அலைகள் அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அப்படியே அந்த பீச் மணலில் அதை உட்காந்து அதை ரசித்தோம் அப்படின்னா மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பார்த்தீங்களா? அது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், ஒரு மாதிரி அழகாக ஃபீல் பண்ணுவோம்ல. அதனால சமுத்திரம் அப்படின்னா அலகாபாத் அப்படின்னு வச்சுக்கோங்க. மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தரால் உருவாக்கப்பட்டது. அது பின்னாடி லெசன் இருக்கும், அப்போ பார்த்துக்குவோம். 2ஆம் சந்திரகுப்தரோட இது என்னன்னு பாருங்க. மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டும் 2ஆம் சந்திரகுப்தரோட தான். உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி கல்வெட்டு, இது 3மே 2ஆம் சந்திரகுப்தர். 1ஆம் சந்திரகுப்தர் 2ஆம் சந்திரகுப்தர்ங்கிறத நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்கப்பா. 1ஆம் சந்திரகுப்தர் வேற, 2ஆம் சந்திரகுப்தர் வேற. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மதுரையில் சாஞ்சு நின்னாங்க யார்? 2ஆம் சந்திரகுப்தர் மதுரையில் சாஞ்சு நின்னாங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறப்ப அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் சந்திரகுப்தர் எங்கே சாஞ்சு இருந்தாங்க? மதுரையில். என்ன நேரம்? சூரியன் உதிக்கிற நேரம். அப்போ உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டுலாம் யாரோட சேர்ந்தது? 2ஆம் சந்திரகுப்தரோட சேர்ந்தது. ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு. ஸ்கந்தன் அப்படின்னா யாருன்னா முருகன் தானே. முருகன் நம்ம என்ன செய்வோம்? ஐயா எனக்கு வேலை கொடு, எனக்கு அழகு கொடு, எனக்கு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கொடு, எனக்கு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கொடு, எனக்கு பொண்ணை கொடு, பொருளை கொடுன்னு அவர்கிட்ட போய்
பதத்திட்டுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா, அதனால பிதாரி தூண் கல்வெட்டு அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மித்த இந்த காத்வா பாறை கல்வெட்டும் மதுபான் கல்வெட்டும் வர்த்தமானரில் வந்துரும்பா, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாலந்தாவை கட்டினது யாருன்னா குமாரகுப்தர், அவர் நம்ம குப்தரில் வர்றதுனால அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவங்களோட இலக்கிய சான்றுகள் விஷ்ணு, மத்சயவாயு, பாகவத புராணங்கள், நாரதரின் நீதி சாஸ்திரம், விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம். விசாகதத்தரோட நூல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராஜசம். அப்புறம் ஹர்ஷரோடது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பானரின் ஹர்ஷ சரிதம், காளிதாசரின் நாடகங்கள், இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவியான பாகியானின் பயண குறிப்புகள். இரண்டாம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் இங்கே வந்த சீன துறவி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகியான். அதே நம்ம முகமது பின் துக்ளக்கில் பார்த்தீங்களா, அவர் ஆட்சி காலத்தில் வந்தது யாருன்னா மொரோக்கோ நாட்டு பயணி இபன் பதுதா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹர்ஷரோட இலக்கிய சான்று என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்னாவளி, நாகதந்தா, பிரியதசிகா. யுவான் சுவாங்கோடது என்னதுன்னு கேட்டிங்கன்னா சியூக்கி அப்படிங்கிற புக்கு வந்து யுவான் சுவாங்கோடது. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்த சீன பயணி யாருன்னு கேட்டிங்கன்னா பாகியான். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, குப்த அரசர் நிறுவப்படல். குப்த அரசத்தை ஃபர்ஸ்ட் எப்படி நிறுவுறாங்க அப்படின்னு பாருங்க. குப்த அரச வம்சத்தை நிறுவியவங்க வந்து ஸ்ரீகுப்தர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, நம்ம என்ன எழுதினாலும் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஸ்ரீ அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீகுப்தர் அவர் தற்போதைய வங்காளம் பீகார் பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறது. இப்போ இருக்கிற வங்காளத்தையும் பீகாரையும் அந்த ஸ்ரீகுப்தர் வந்து ஆட்சி செய்தாங்களாம். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவருடையது. நாணயங்களில் வந்து முதலாக இடம்பெற்ற குப்த அரசருடைய வடிவம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகுப்தரோடது. இது +1 புக்லையும் வேரியபிளாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே புக்கில் என்ன இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. முதலாக நாணயம் வெளியிட்டதில் இருந்த அரச வடிவம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகுப்தரோட வடிவம் தான். இவருக்கு பின்னர் இவருடைய மகன் கடோத்கதர் அரச பதவி ஏற்றார். கல்வெட்டுக்களில் இவர்கள் இருவருமே மகாராஜா என்றே குறிப்பிடப்பட்டனருங்கிறாங்க. அப்போ ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தது யாரு, அவர் பையன் கடோத்கஜர். அவங்க 2 பேருமே கல்வெட்டில் எப்படி அழைக்கிறாங்கன்னா மகாராஜா அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படிங்காங்க. நெக்ஸ்ட் முதலாம் சந்திரகுப்தர் பாருங்க, 319 335 வரைக்கும் முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிக்க லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். அவர் வந்து என்ன செஞ்சார்னா புகழ்பெற்ற ஒரு லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிறவங்க வந்து முதலாம் சந்திரகுப்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இக்குடும்பத்தின் ஆதரவோடு வட இந்திய சிற்றரசர்கள் பலவற்றை இவர் வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடியரசராக தன்னை முடிசூட்டி கொண்டார் அப்படிங்காங்க. இவங்க வந்து அந்த குமாரதேவியை வந்து மனம் முடிச்சுக்கிட்டாங்க இல்லையா, அவங்க அந்த வம்சம் இருக்குங்க இல்லையா லிச்சாவி அப்படிங்கிற அரச வம்சம், அவங்களோட ஹெல்ப் மூலயமா வட இந்தியாவில் இருக்க சிற்றரசர்கள் பலரை வந்து இவர் வெற்றி கொண்டு தம் பேரரசை வந்து பெருசா அவங்க பெரிய பேரரசா அவங்க அமைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் வந்து அதுல இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அதில் அவங்க வீணை வாசிப்பது போலையும் இருந்தது அப்படிம்பாங்க. லிச்சாவி என்ற வாசகமும் அதில் பொறிக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க. முதல்ல தான் உருவத்தை தங்க நாணயத்தில் வெளியிட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகுப்தர். அதுக்கப்புறம் வந்து லிச்சாவி அப்படிங்கிற வாசகத்தை எழுதி வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். லிச்சாவிங்கிற அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை கல்யாணம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா. லிச்சாவி அப்படிங்கிறது பழமையான கன சங்கங்களில் ஒன்று அப்படிங்கிறாங்க. கன சங்கம்னு ஒரு அமைப்பு இருந்திருக்கு, அதோட ஒரு பிரிவு தான் வந்து லிச்சாவி அப்படிங்கிறாங்க. அதனுடைய ஆட்சி பகுதி வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னா கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருந்ததுங்கிறாங்க. கங்கை நேபாளம் இருக்குல்ல, அதுக்கிடையில இடம் இருக்குல்ல, அந்த இடத்துலதான் இந்த லிச்சாவி அப்படிங்கிற கனசங்கங்கள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க முதலாம் சந்திரகுப்தருக்கு பிறகு யார் வரான்னு பாருங்க, சமுத்திரகுப்தர். இவங்க 335 380 வரைக்கும். முதலாம் சந்திரகுப்தரின் மகன் தான் சமுத்திரகுப்தர். குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமுத்திரகுப்தர். பேரரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா சமுத்திரகுப்தர்.
சமுத்திரகுப்தரின் அவைகளை புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை. சமுத்திரகுப்தரோட அவைகள புலவராய் யார் இருந்தாங்கன்னா ஹரிசேனர் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அவங்க வந்து என்ன இயற்றுனாங்க அப்படின்னா மெய்கீர்த்தி அப்படிங்கிறத வந்து ஒன்று இயற்றிருப்பாங்க. அந்த மெய்கீர்த்தினா என்னன்னு கேட்டிங்கன்னா அரசரோடைய புகழை வந்து ஒரு இதில் வந்து அவங்க பொறிச்சு வைப்பாங்க. அந்த இதுதான் மெய்கீர்த்தி. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரசஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து அலகாபாத் தூண்ல வந்து பொறிக்கப்பட்டதுங்கிறாங்க. பிரயாகை மெய்கீர்த்தி வந்து எங்க பொறிச்சாங்கன்னா அலகாபாத் தூண்ல. யார் பொறிச்சாங்க அப்படின்னா ஹரிசேனர். ஹரிசேனர் யாருன்னு கேட்டீங்கன்னா சமுத்திரகுப்தரோட அவைக்கள புலவர். சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்றுகள் வந்து அலகாபாத் தூண்ல வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அலகாபாத் வந்து சமுத்திரம் வந்து அழகா இருக்கு. பிரசஸ்தி மெய்கீர்த்தி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். பிரசஸ்தி அப்படின்னா அதாவது கோயிலில் கொடுக்குற பிரசாதம் வந்து எல்லாத்துக்கும் சமமாக கொடுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் பொருள் வந்து ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவைகள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர்தம் சாதனைகளை வந்து பட்டியலிடுவாங்களாம். அதை வந்து பின்னாடி வர மக்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூணில் பொறிச்சு வைக்கிறாங்க அப்படிங்காங்க. அதுக்கு பேர் தான் மெய்கீர்த்தி அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருத சொல். நெக்ஸ்ட் பாருங்க, குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படல் அப்படிங்கிறாங்க. அந்த அரச வம்சத்தை எப்படி ஒருங்கிணைச்சாங்கன்னு பாருங்க. சமுத்திரகுப்தர் வந்து மகத்தான போர் தளபதி ஆவார். அவர் பேரரசர் ஆனவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். அவர் பேரரசர் ஆனோன்னு என்ன செய்யறாங்க, நாடு முழுவதும் போறாங்க. தென்னிந்தியாவை மீதும் படையெடுக்கிறாங்களாம். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசன் விஷ்ணு கோபாலனை வந்து சமுத்திரகுப்தர் வந்து தோற்கடிக்கிறாரு அப்படிங்காங்க. அவர் தென்னிந்தியா வரைக்கும் வந்து தென்னிந்தியாவில் இருக்கிற பல்லவ நாட்டு அரசன் பல்லவர்கள் எங்க ஆட்சி செய்வாங்க, அந்த காஞ்சிபுரம் சைடு ஆட்சி செஞ்சிருப்பாங்கல்ல, அது வரைக்கும் வந்து விஷ்ணு கோபாலனை வந்து தோற்கடிச்சாங்க அப்படிங்காங்க. வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசர்களை கைப்பற்றினார். வட இந்தியாவில் எத்தனை பேரை கைப்பற்றினாங்கன்னா 9 பேர். தென்னிந்தியாவில் வந்து 12 அரசர்களை வந்து தனக்கு கப்பம் கட்டி சிற்றரசர்களாக கப்பம் கட்ட செய்தார் அப்படிங்கிறாங்க. வட இந்தியாவில் 9 பேர், தென்னிந்தியாவில் 12 பேரை சிற்றரசர்களாகி அவங்க தனக்கு கப்பம் கட்டுறபடி அவங்கள பணிச்சிருந்தாரு சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்றாங்க. கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் வந்து சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் எவ்வளோ பெருசா கிழக்கையும் போய் விடலை, மேற்கையும் விடலை, தெற்கையும் விடலை, வடக்கையும் விடலை, எல்லா பக்கமும் போராடி போர் புரிஞ்சு எல்லாத்தையுமே அவருக்கு அடிப்பணியா வச்சிருக்கிறாரு. சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு குப்தர். போர்களில் வெற்றி பெற்றதன் நினைவாக நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரையை பலியிடும் வேள்வியை வந்து சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினாருங்கிறாங்க. சமுத்திரகுப்தர் வந்து விஷ்ணுவை கும்பிடுறவரப்பா, அவர் விஷ்ணு பக்தர். இந்த போர்ல வந்து தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க போருக்கு போக முன்னாடி குதிரை வந்து பலியிட்டுட்டு போவாங்களாம். அப்படி வந்து அந்த பலியிடும் முறையை வந்து இவர் சமுத்திரகுப்தர் திரும்ப அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்காங்க. அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அவற்றுள் ஒன்றில் அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவமும் பொறிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அவரும் லிச்சாவி அப்படிங்கிற வாசகம் பொருந்திய தங்க நாணயத்தை வெளியிட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு தங்க நாணயம் வெளியிடுறாராம். அதுல அவர் வீணை வாசிப்பது போல இருந்துச்சு அப்படிங்காங்க. அவர் மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்லாமல் கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவர். அவருக்கு கவிதையும் மியூசிக்கும் ரொம்ப பிடிக்குமா, அதனால அவர் வந்து கவிராஜா என்னும் பட்டம் பெற்றார் அப்படிங்கிறாங்க. அப்போ சமுத்திரகுப்தரோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கவிராஜா. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர். நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல ஒரு சமகாலம் பார்த்தோம், இங்கேயும் ஒரு சமகாலத்தவர் பார்த்துக்கோங்க. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அவர் வந்து யாரோட சமகாலத்தவர்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர். சமுத்திரத்துக்கு மேலே மேக கூட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. 2ஆம் சந்திரகுப்தர் 380 415 வரைக்கும். 2ஆம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் மகனாவார். அவர் விக்ரமாதித்யர் என்றும் அறியப்பட்டார். 1ஆம் சந்திரகுப்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா சமுத்திரகுப்தருக்கு அப்பா. 2ஆம் சந்திரகுப்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட பையன். இதை பிரிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து 2ஆம் சந்திரகுப்தரை எப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா விக்ரமாதித்யர் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து சாக அரசர்களோட போரிட்டு ஜெயிச்சிருப்பாரு. அதனால அவரை வந்து சாகானி அப்படின்னு கூப்பிடுவாங்க. தென்னிந்திய அரசரோடு அவர் நட்புணர்வை பேணினார். ஆனா சமுத்திரகுப்தர் என்ன செஞ்சாரு, தென்னிந்திய அரசர்களோட 12 அரசுகளை வந்து போர் புரிஞ்சு அவங்க வந்து கப்பங்கற்றபடி செஞ்சிருப்பாங்க. ஆனா இவர் வந்து அவங்களோட நட்புறவை வந்து பேணியிருப்பாரு.
குதுப் மினாருக்கு அருகேயுள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்தனால் உருவாக்கப்பட்டது. குதுப் மினார் பக்கத்துல ஒரு இரும்பு தூண் இருக்கு, அதை வந்து இவங்க தான் உருவாக்குனாங்க அப்படிங்காங்க. இவருடைய ஆட்சியின் போது பாகியான் என்னும் சீன பௌத்த அறிஞர் இந்தியா வந்தார். இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல வந்து பாகியான் அப்படிங்கிற சீன பௌத்த அறிஞர் வந்து வந்தாங்க அப்படிங்காங்க. மிகச்சிறந்த அறிஞர்களும் புலவர்களும் எழுத்தாளர்களும் கைவினைஞர்களும் இவருடைய அவையை அலங்கரித்ததாக கூறப்படுகிறது. இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில யார் இருந்தாங்க அப்படின்னா நவரத்னங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 8 பேர் வந்து இவர் அவையில இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அவர்களில் ஒருவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காளிதாசர் தான். காளிதாசர் வந்து இவரோட அவையில இருந்தாங்க அப்படிங்காங்க. அந்த நவரத்னங்கள் யாராரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நவரத்னங்கள் நீங்க படிக்கிறது முக்கியம். அதை விட அந்த நவரத்னங்கள் வந்து எந்த அரசரோட அவையில இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காளிதாசர் பாருங்க சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் வந்து சமஸ்கிருத புலவர், அமர சிம்ஹர் வந்து அகராதியில் ஆசிரியர். அகம்பாவம் பிடிச்சி போய் இருக்காத இங்கே வா அமரு உனக்கு நான் புத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அகம்பாவம் பிடிச்சி போய் இருக்காத இங்கே வா அமரு உனக்கு நான் புத்தி சொல்கிறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமர சிம்ஹர் அப்படின்னா அகராதியின் ஆசிரியர். தன்வந்திரி அப்படின்னா மருத்துவர். உடம்பு ஏதாவது சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், தனக்கு வந்து மந்திரிக்க போவாங்கல்ல அந்த கிராமங்கள்லாம், அதனால தன்வந்திரினா மருத்துவர். காகபாவனர்னா ஜோதிடம், அதாவது காக்கா ஜோசியம் பார்க்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வராகி மிகிரர் அப்படின்னா சங்கு அப்படின்னா கட்டிடக்கலை நிபுணர். அதாவது இந்த கோயில் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஏதாவது ஒன்று கட்டணம் வைக்கணும்னா சங்கூதி ஆரம்பிப்பாங்கல்ல, அப்போ சங்குனா கட்டிடக்கலை அறிஞர், காகபாவனர்னா காக்கா ஜோதிடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வராக மிகிரர் அப்படின்னா வானியல் ஆசிரியர். வராக மிகிரர் அப்படின்னா மழை வரும் அப்படிம்பாங்க, அது வராது, மழை வராதும்பாங்க, அது வந்துடும், அதனால அது வராமல் மிகுந்துக்கிடும். அப்படி வராமல் போச்சு அப்படின்னா அதுதான் வானியல் அறிக்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வராட்சி அப்படின்னா இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். வராட்சின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இலக்கணம். எனக்கு படிக்கும்போது எனக்கு இலக்கணமே சுத்தமாக வராது. அதாவது இங்கிலீஷில் கிராமர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இங்கிலீஷில் அந்த கிராமரை படிக்க முன்னாடி போகும்போது நான் போயிடும், அது எனக்கு வரவே வராது, வராட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டல் பட்டர் அப்படின்னா மாய வித்தைக்காரர், மேஜிக் பண்ணுறவங்க தான் விட்டல் பட்டர். அது பேரே பார்த்துக்கோங்க, விட்டல் பட்டர்னு வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா, அதனால மாய வித்தைக்காரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்டப்பெயர்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ அப்படிங்கிற பேரெல்லாம் அவங்க இரண்டாம் சந்திரகுப்தரோட பேருன்னு சொல்றாங்க. மேக்சிமம் அந்த விக்ரம் நரேந்திரன் அப்படின்னு வந்தாலே இரண்டாம் சந்திரகுப்தன் பாட்டுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடுதலாக வந்து தேவகுப்தர் தேவஸ்ரீ இந்த 2 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவகுப்தர் தேவஸ்ரீ இது 2 மட்டும் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சது எல்லாமே விக்ரமாதித்தன், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திரர், விக்ரமங்கிறது மாறி மாறி வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவருடைய மகன் வந்து குமாரகுப்தர் வந்து அரியணையை ஏறினார். அவரே நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் அப்படிங்காங்க. அப்போ முதலாம் குமாரகுப்தர் வந்து யாரோட பையன் கேட்டிங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரோட பையன். அவர் தான் வந்து எதை கட்டினாரு அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து உருவாக்குனாரு அப்படிங்கிறாங்க. இந்த பாகியான் பற்றி ஒரு சின்ன நோட் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருவோம். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் வந்து சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் வந்து இந்தியாவுக்கு வந்தார். அவருடைய பயண குறிப்பு குப்தர்கள் கால மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள் பற்றி செய்திகளை நமக்கு வழங்குகிறது. அவங்க வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா குப்தர்களோட சமூகம் பொருளாதாரம் அவங்களோட மதம் அதெல்லாம் அவங்க எப்படி அவங்க ஆட்சி புரிகிறாங்க, எவ்வளோ செல்வ செழிப்போட இந்தியா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க ஒரு புக்கில் எழுதியிருக்காங்களாம். அதை படிக்கிறது மூலிமா நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாகியான் கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் அப்படிங்காங்க. மகதம் அப்படிங்கிற நாட்டில் இருந்த மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருந்தாங்களாம். கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. தண்டனையெல்லாம் ரொம்ப கடுமையாலாம் கொடுக்கல அப்படிங்காங்க. மரண தண்டனையே அவங்க கொடுக்கல அப்படிங்கிறாங்க. கயா வந்து பாலடைந்து இருந்தது, கபிலவஸ்து காடாகி இருந்தது அப்படிங்கிறாங்க. கயா அப்படிங்கிறதும் கபிலவஸ்து அப்படிங்கிறதும் ஒரு ஒரு மதம் சொல்லி கொடுக்க வேதங்கள்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு இடம். அது வந்து பாலடைஞ்சு கிடந்தது அப்படிங்கிறாங்க. ஆனால் பாடலிபுத்திரத்தில் வந்து மக்கள் வந்து செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தாங்க அப்படிங்காங்க. கயா வந்து பாலாகி இருந்துச்சு, கபிலவஸ்து வந்து காடாகி இருந்துச்சு, ஆனால் பாடலிபுத்திரத்தில் இருந்த மக்கள் மட்டும் செல்வ செழிப்போடு இருந்தாங்கன்னு யார் சொல்கிறாங்க, பாகியான் வந்து அவங்க குறிப்புகளில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவி ஏற்ற
ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் குமாரகுப்தர் வந்தார் இல்லைங்களா, அவருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் வராரு. அவர் வந்து ஹீனர்களோட படையெடுப்பை வந்து அவர் சந்திக்க நேரிட்டது அப்படிங்கிறாங்க. அவர் வந்து அவர்களை தோற்கடித்து விரட்டி அடித்தார். அவங்க ஹீனர்கள் படையெடுப்பை அவர் சந்திச்சாலும் அவர் வந்து அவங்கள தோற்கடிச்சு விரட்டிட்டாரு. இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா 12 ஆண்டுக்கு பிறகு மறுபடியும் வந்து ஹீனர் வந்து குப்த பேரரசை வந்து தோற்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மிகச்சிறந்த குப்த பேரரசுகள் கடைசி பேரரசர் யாருன்னா பாலாதித்யர். 1ஆம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிற பேர்ல வந்து அரியணை ஏறினாருங்கிறாரு. கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாலாதித்யர். அவரோட பேர் இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா 1ஆம் நரசிம்மகுப்தர். அவங்க தான் கடைசி பேரரசர். கடைசி அரசருங்கிறவர் வந்து வேற ஆள் வந்துருவாருப்பா, இதை கவனமா பார்த்துக்கோங்க. இவர் வந்து பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் ஆவார் அப்படிங்காங்க. இந்த பாலாதித்யர்ங்கிற 1ஆம் நரசிம்மகுப்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து பௌத்த மதம் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதனால அவர் பௌத்தத்தை வந்து பின்பற்றுறாரு. இவர் மிகிர குலருக்கு வந்து கப்பம் கட்டுனாரு. ஏன்னா அவங்க ஹீனர் படையெடுப்புல வந்து அவங்களுக்கு மோசமாயிருச்சு இல்லைங்களா அவங்க நிலைமை. அதனால மிகிர குலருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு இருந்தாரு. ஆனா அந்த மிகிர குலர் வந்து என்ன செஞ்சாருன்னா பௌத்தத்தை வந்து பகமையாவே பார்த்தாரு. அதனால இவர் வந்து மனவேதனைப்பட்டு என்ன செஞ்சாரு, நான் கப்பம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிகிர குலரையே என்ன செஞ்சாங்கன்னா கைது பண்ணி வந்து சிறையில் அடைச்சிருவாரு அந்த பாலாதித்யர். அவர் வந்து அதுல வெற்றி பெற்றாலும் கூட 2வது அவங்க மிகிர குலர் என்ன செய்வாங்கன்னா ஒரு வஞ்சகமா ஒரு பிளான் பண்ணி பாலாதித்யர் வந்து மகதத்திலிருந்தே வெளியேற்றிடுவாங்க. 2வது வந்து பாலாதித்யர் வந்து அவருக்கு பின்னர் வந்து மாபெரும் குப்த பேரரசு வந்து தேய்ந்து காணாமே போயிருச்சு அப்படிங்கிறாங்க. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஷ்ணுகுப்தர். கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர், கடைசி பேரரசர்னா பாலாதித்யர். அதை ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் குப்தர்களின் ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர் அப்படிங்காங்க. அவங்க வந்து தெய்வீக உரிமை கோட்பாட்டை தான் நடைமுறைப்படுத்தினாங்களாம். அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார் அப்படிங்காங்க. அரசர் வந்து நான் தான் கடவுளின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லிக்கிட்டாராம். எனவே அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர். நான் கடவுளின் பிரதிநிதி, நான் கடவுளுக்கு தான் பதில் சொல்லுவேன், உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்காங்க. அந்த கோட்பாட்டோட தான் குப்தர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. குப்த அரசர்கள் வந்து அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வளங்கள் ஆகிய துறைகளில் பெரும் அளவிலான அதிகாரம் பெற்று திகழ்ந்தார். கிட்டத்தட்ட எல்லா நிர்வாகமே அரசர் தான் வச்சிருந்தாங்க அப்படிங்காங்க. குப்த அரசர்களுக்கு அமைச்சர்கள் குழு ஒன்று நிர்வாகத்தில் உதவி செய்தது. அக்குழு இளவரசர்களையும் உயர் அதிகாரிகளையும் கப்பம் கட்டும் சிற்றர்களையும் கொண்டிருந்தது அப்படிங்காங்க. ஒரு அமைச்சர் குழு வந்து அரசருக்கு வந்து உதவி செய்ய வந்து இருந்துச்சு. ஆனா அதுல யார் யார் இருந்தாங்கன்னா இளவரசர் இருந்தாங்க, உயர் அதிகாரி இருந்தாங்க, அவங்களுக்கு கப்பம் கற்ற சிற்றரசர்கள் கூட அந்த அமைச்சர்கள் இதுல இருந்தாங்க அப்படிங்காங்க. நாட்டின் அன்றாட நிர்வாகத்தை திறம்பட நடத்த பெரும் அளவிலான அதிகாரிகள் குப்த அரசர்களால் பணியமர்த்தப்பட்டனருங்காங்க. நாட்டின் நிர்வாகம் திறம்பட இருக்கணும் அப்படின்னா நிறைய அதிகாரிகள் வந்து கண்காணிக்கணும். அதுக்காண்டி அவர் நிறைய அதிகாரிகளை வந்து அவங்க பணியமர்த்தினாங்க. இவங்க இதுல வந்து உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயக்கர் மற்றும் மகா தண்டநாயக்கர் என அழைக்கப்பட்டனர். குப்தர் காலத்துல வந்து உயர் பதவியில் அமைக்கப்பட்டவங்களோட பேர் என்னன்னு கேட்டுருவாங்க. தண்டநாயகர், மகா தண்டநாயகர் அப்படின்னு அழைச்சாங்க அப்படிங்காங்க. குப்த பேரரசுல வந்து தேசம் வந்து எப்படி அழைச்சதுன்னா புத்தி அப்படிங்கிற பெயர்ல பிரிக்கப்பட்டிருந்ததுங்காங்க. அவர்கிட்ட வந்து உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர் வந்து நிர்வகிச்சாங்க அப்படிங்கிறாங்க. பிராந்தியங்களில் விஷ்யா என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. அதாவது இவங்க தேசத்தை வந்து புத்தி அப்படிங்கிற பேர்ல வந்து பல பிராந்தியமா பிரிச்சிருக்காங்க. அதை வந்து உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர் வந்து நிர்வகிக்கிறாங்க. அந்த பிராந்தியத்தை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா விஸ்யா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. விஸ்யா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மாவட்டங்கள். புத்தினா பிராந்தியங்கள், விஸ்யா அப்படின்னா மாவட்டங்கள். அந்த விஸ்யா அப்படிங்கிற மாவட்டத்தை வந்து யார் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னா விஸ்யாபதிகள் அப்படிங்கிறவங்க வந்து அந்த மாவட்டத்தை நிர்வாகம் பார்க்குறாங்க. கிராம அளவிலான இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமிகா. அதை யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா கிராமதி யாகஷா அப்படிங்கிற அதிகாரிகள் வந்து அந்த கிராமத்தை ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. விரிந்து பறந்த குப்த பேரரசு வந்து இராணுவ அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்த்துகிறது அப்படிங்கிறாங்க. ரொம்ப பெரிய குப்த பேரரசு வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பரவி இருந்தது. அதுல வந்து இராணுவ அமைப்பு வந்து முக்கியமான பங்கு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் இராணுவ பதவிகளின் பெயர்கள் வந்து
முத்திரை கல்வெட்டு அதுலலாம் இராணுவ பதவியோட பேரை வந்து பொறிச்சு வச்சிருந்தாங்களாம். அதுல வந்து பாலா திகிரிகா அப்படின்னா காலாட்படையின் தளபதி, மகா பாலா திகிரிகா அப்படின்னா குதிரைப்படையின் தளபதி. மகா பாலா திகிரிகா அப்படின்னா குதிரைப்படையா, வெறும் அந்த மகாவை மட்டும் தூக்கி விட்டாங்கன்னா அது காலாட்படை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. தூதகா அப்படிங்கிறது ஒற்றற்படையை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட சமூகமும் பொருளாதாரமும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. காமாந்தரால் எழுதப்பட்ட நீதிச்சாரம் என்னும் நூல் வந்து அரச கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த காமாந்தக நீதிச்சாரம் அப்படிங்கிற நூலை எழுதினது யாருன்னா காமாந்தகர். அவர் அரசு கருவூலத்தை பற்றியும் அதோட வருமானம் எவ்வளவு, வரவு செலவு எவ்வளவு எல்லாத்தையும் டீட்டெயிலாக அந்த புக்கில் எழுதியிருந்தாரு அப்படிங்கிறாங்க. சமுத்திரகுப்தரை போன்ற அரசர்களின் படையெடுப்புகள் நடவடிக்கையில் வருவாயின் உபரியே முதலீடு செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. அவங்க அரசர்கள்லாம் எப்படி செலவழிச்சாங்கன்னா வரி வசூல் பிரித்து அந்த வரி வசூலில் இருக்க உபரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் அவங்க நிறைய செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நிலவரியே அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது. விவசாயிகள் நிலைமை வந்து பரிதாபமாக இருந்ததுங்கிறாங்க. நிறைய வரிக்கு வரி போட்டிருப்பாங்க போல இருக்கு. அதனால விவசாயியின் நிலை வந்து பரிதாபமாக இருந்ததுங்காங்க. அவர்கள் பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தனர். கொத்தடிமைகளாக கூட விவசாயிகள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க காலத்துல வந்து நிலங்களை வந்து எப்படி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா அப்படின்னா தரிசு நிலம், அப்ரகதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலம், வஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலம், கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சேத்ரா அப்படின்னா சேறு இருக்கிற நிலப்பகுதிக்கு வேளாண்மை செஞ்சால் தானே நல்லா இருக்கும், அதனால சேத்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலா அப்படின்னா வயசாயிடுச்சு அப்படின்னால என்ன சொல்லுவாங்க, அந்த கிளடா போக சொல்லு, அது ஒன்றுக்கும் உதவாது, ஒரு தரிசு அப்படிம்பாங்கல்ல, அப்போ கிலானா தரிசு நிலங்கள். அப்ரகதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள். அப்ரகதா அந்த வனம் சைடு, வனங்கள் இருக்கிற பக்கம், காட்டு இருக்கிற பக்கம்லாம் எப்படி இருக்கும், போனோம்னா மனசுக்கு அப்படியே அமைதியாக இருக்கும். அப்போ நம்ம எப்போ போவோம் அப்படின்னா அதுக்கு அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வஸ்தி அப்படின்னா குடியிருப்பதுக்கு உகந்த நிலம். நம்ம ஒரு வீடு ஏதாவது கட்டணும்னா என்ன செய்வோம், முதல் வாஸ்து தானே பார்ப்போம். அது மாதிரி வாஸ்தி இல்லைன்னா வஸ்தி, குடியிருப்பதற்கு உகந்த நிலம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கபர சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். கபத சரகா அப்படின்னா வேளாண்மைக்கு மேய்க்கிறதுக்கு ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி கபர சதகா அப்படின்னா மேய்ச்சல் நிலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வணிகமும் வர்த்தகமும், அவங்க வணிகமும் வர்த்தகம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. குப்தர்கள் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வணிகர்களின் பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கதாக இருந்ததுங்கிறாங்க. அவங்க பொருளாதாரம் இருந்தால் தானே நாட்டை நல்ல நிலைமை கொண்டு போக முடியும். அதில் வந்து அவங்களுக்கு பெரும்பங்கு வகிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா வணிகர்களோட இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகர் வந்து 2 வகையில் அவங்க இருந்தாங்களாம். ஒன்று வந்து சிரேஸ்தி, மற்றொன்று வந்து சாத்தவாகனா அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க அப்படிங்காங்க. இந்த சிரேஸ்தி அப்படிங்கிறவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரே இடத்துல நிலையாக இருந்து வணிகம் செஞ்சாங்க. சிரேஸ்திங்கிறவங்க அவங்க வீட்டு பக்கத்துலேயே அங்கேயே இருந்து வணிகம் செஞ்சுருக்காங்க. சாத்தவாகனா அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னா வணிகர்கள் எருது பூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தார்கள். அதாவது இவங்க வேலைக்கு போகலைன்னா இவங்களை சாத்துன்னு சாத்திடுவாங்க. அதனால உடனே இவங்க என்ன செஞ்சாங்க, வண்டி எடுத்துக்கிட்டு வண்டியில் அதில் சாமான் சட்டியெல்லாம் தூக்கி போட்டு வணிகத்துக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிரேஸ்தி அப்படின்னா ஒரே இடத்துல சிரேஸ்தி நேர்மையாக இருந்து வேலை பார்த்தாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. விற்பனை பொருட்கள் வந்து அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்களிலிருந்து விலை மிகுந்த ஆடம்பர பொருட்கள் பல வகையாக இருந்தன அப்படிங்காங்க. அன்றாட தேவைக்கு என்னென்ன வேணுமோ அதுவும் இருந்துச்சு, அது போக ஆடம்பர பொருளாகவும் நிறைய இருந்துச்சுங்காங்க. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் ஆகியவை முக்கிய வணிக பொருளுங்கிறாங்க. முக்கிய வணிக பொருள் என்னென்னு பாருங்க. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் இதெல்லாம் இவங்களோட முக்கிய வணிக பொருளாக இருந்ததுங்காங்க. குப்தர்கள் காலத்தில் வந்து அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை வந்து நடைமுறையில் இருந்துச்சுங்காங்க. அந்த வட்டிக்கு கடன் கொடுக்குற பழக்கம் குப்தர்கள் காலத்தில் நடைமுறைக்கு இருந்துச்சா. இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் கொடுத்துருக்காங்கல்லப்பா, இதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து 5ஆம் 6ஆம் நூற்றாண்டில் வந்து குப்த பேரரசின் ஆதரவில் வந்து தலைத்து ஓங்குச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்னோசியை சேர்ந்த பேரரசர் வந்து ஹர்ஷரோட ஆதரவில் சிறப்புற்றுச்சுங்காங்க. நாலந்தா வந்து
பௌத்த தத்துவம் முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. அந்த நாலந்தாவில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா பௌத்த தத்துவம் தான் முக்கியமாக சொல்லி கொடுத்தாங்கங்கிறாங்க. அது போக யோகா, வேத இலக்கியம், மருத்துவம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் யோகா, வேத இலக்கியம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்கங்கிறாங்க. அப்பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தாருங்காங்க. யுவான் சுவாங் அப்படிங்கிற சீன பயணி ஒருத்தவங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து பௌத்த தத்துவத்தை எங்கே படித்தாங்க அப்படின்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்தாங்க அப்படிங்கிறாங்க. அதன் வளாகத்தில் என்ன இருந்துச்சுன்னு பாருங்க, 8 மகா பாடசாலைகளும் 3 பெரிய நூலகமும் இருந்துச்சுங்கிறாங்க. அதாவது 8 மகா பாடசாலையும் 3 பெரிய லைப்ரரியும் அங்கே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பவர் தலைமையில் வந்த மம்லுக்கள் என்று அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்கள் வந்து அழித்து தரைமட்டமாக்கப்பட்டதுங்கிறாங்க. அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து 8 மகா பாடசாலையும் 3 பெரிய லைப்ரரினா எவ்வளோ பெரிய இடமா இருக்கும். அவ்வளோ பெரிய இடமா இருக்கும்போது இவங்க வந்து இந்த பக்தியார் கில்ஜிங்கிறவங்க வந்து இவங்க கீழே சமவெளியில் வந்து இவங்க சண்டை போட வரும்போது இந்த பெரிய இடத்த பார்த்தோன்னே உள்ளே இவனை ஏகப்பட்ட பேர் நம்மளை தாக்குறதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சி வந்து அதை அழிச்சு தரமட்டம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, நாட்டில் வந்து பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை வந்து குப்தர்கள் வந்து அமைச்சாங்க அப்படிங்கிறாங்க. நாட்டில் வந்து அந்த காலத்துலலாம் சாலைகள்லாம் இருந்திருக்காது இல்லைங்களா, அப்படி பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை அமைச்சது யாருன்னா குப்தர்கள் அப்படிங்கிறாங்க. பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா ஆகிய முக்கிய வணிக நகரங்களாக இருந்தன. குப்தர்கள் காலத்தில் எது எது வணிக நகரமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இந்த 4 நகரமே வந்து முக்கிய வணிக நகரமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்களும், மேலை கடற்கரை துறைமுகம் வந்து என்னென்ன அப்படின்னு பாருங்க, கல்யாண், மங்களூர், மலபார். மேலை கடற்கரை துறைமுகம் என்னன்னு பாருங்க, கல்யாண், மங்களூர், மங்களம். ஒரு மங்களமான வேலை செய்ய, ஒரு மங்களமான கல்யாணம் நடத்தோம்னா எங்கே நடத்துவோம், மேலே தானே நடத்துவோம், மேலையில் மணவரையில் தானே நடத்துவாங்க. அப்போ மங்களகரமான வேலை எங்கன்னா கல்யாண், மலபார், மங்களூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே கடற்கரை துறைமுகம் வந்து வங்காளத்திலிருந்து தாமிரலிப்தி, கீழே கடற்கரை வந்து எங்கே இருக்கும், வங்காளம் வந்து கீழே தானே இருக்குது, அதுலேருந்து தாமிரலிப்தி வரை வணிகத்திற்கு உதவின அப்படிங்கிறாங்க. குப்தர்களோட நாணய அமைப்பு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து சமுத்திரகுப்தர். குசானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. அவருக்கு எப்படி நாணயங்கள் வந்து வெளியிடணும் அப்படின்னு அவருக்கு என்ன வந்துச்சுன்னா அந்த குசானர்களோட நாணயம் வெளியிட்டது அவருக்கு வந்து பெரிய உந்துதலை வழங்குச்சுங்கிறாங்க. குப்தர்களின் பொற்காசுகள் வந்து தினாரா என்று அழைக்கப்பட்டன அப்படிங்கிறாங்க. குப்தர்களின் பொற்காசுகள் எப்படி அழைக்கப்பட்டது, தினாரானா அதாவது என்னன்னா நிறைய பொண்ணு இருந்துச்சு, பொற்காசுகள் நிறைய இருந்துச்சுன்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், திமிரும் தெனாவட்டும் வந்துடும், தினாரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி, செம்பு காசுகள் குறைவாகவே வெளியிட்டன அப்படிங்காங்க. அவங்க வந்து பொற்காசுகள் தான் அதிகமாக வெளியிட்டாங்களாம், வெள்ளி, செம்பு வந்து கம்மியாக தான் வெளியிட்டாங்கங்கிறாங்க. இது வந்து எதனை குறிக்கும் அப்படின்னா அந்த நாடு வந்து எவ்வளோ வளமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அதை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்களோட உலோகவியல் என்னன்னு பாருங்க. குப்தர்கள் காலத்தில் வந்து சுரங்க தொழிலும் உலோகத் தொழிலும் செழிப்புற்று விளங்கின அப்படிங்கிறாங்க. உலோக தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாக சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்பு தூண் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது 2ஆம் சந்திரகுப்தர் நிறுவியிருப்பாங்க இந்த மெக்ராலி இரும்பு தூண். ஆனால் அதில் வந்து 1ஆம் சந்திரகுப்தருடைய பெருமைகள்லாம் அதில் பொறிச்சிருக்கும். அது எங்கே இருக்குன்னா டெல்லியில் உள்ள இரும்பு தூண் தான். அது வெட்ட வெளியில தான் நிறுவியிருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது கொஞ்சம் கூட துருப்பிடிக்காமல் அப்படியே நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தர்கள் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் என்னென்னு பாருங்க. இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெங்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம். இது எல்லாமே குப்தர் காலத்தில் வந்து அவங்களுக்கு உலோகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்களுடைய சமூகம் என்னன்னு பாருங்க. அவங்க வந்து தந்தை வழி சமூகமாக தான் அவங்க பின்பற்றினாங்க. மனுவின் சட்டங்கள் வந்து நடைமுறையில் இருந்ததுங்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பெண்கள் வந்து யார்கிட்ட இருக்கணும்னா தந்தையின் இல்லைன்னா கணவன் இல்லைன்னா மூத்த மகனோட பாதுகாப்பில் தான் பெண்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க ரூல்ஸ் வச்சுருந்தாங்களாம். பலதார மனம் வந்து அவங்க நடைமுறையிலும் இருந்துச்சா. அதிகமான வட்டிக்கு கொடுக்குற பழக்கமும் இருந்துச்சு. பலதார மனமும் குப்தர்கள் காலத்தில் வந்து வந்துருச்சு. அரசர்களும் சரி நிலப்பிரப்புகளும் சரி ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் வந்து வச்சுருந்தாங்கங்கிறாங்க. இதை எப்படி அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா குபேரனாகா துருபசு வாமினி அப்படிங்கிற 2 பேருமே வந்து 2ஆம் சந்திரகுப்தரோடைய ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கல்வெட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
உடன்கட்டை ஏறும் சதிமுறை வந்து குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டதுங்க. அப்போ குப்தர் காலத்தில் எல்லாமே வந்துருச்சு. அதிக வட்டி கடன் கொடுக்க வந்துருச்சு, பலதார முனை வந்துருச்சு, உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து குப்தர்கள் காலத்தில் வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, அடிமை முறை. இந்தியாவில் அடிமை முறை மேலை நாடுகள் இருந்தது போல ஒரு நிறுவனமாக இல்லை. ஆனால் குப்தர்கள் காலத்தில் பல்வேறுபட்ட அடிமை முறைகள் இருந்ததாக சான்றுகள் இருக்கு. மேலை நாட்டில் இருந்தது மாதிரி ஒரு நிறுவனம் மாதிரி இல்லை, ஆனால் அடிமைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சான்றுமே இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய மதம் என்னன்னு பாருங்க, வேத மதமும் வேத சடங்குகளும் வந்து புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்தது. வேத மதங்கள் வேத சடங்குகள்லாம் செய்வாங்கல்ல, அது எல்லாமே அவங்க குப்தர்கள் காலத்தில் மறுபடியும் வந்துருச்சுங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் அவங்க 2 பேருமே அஸ்வமேத யாகம், குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் வேள்வி. போருக்கு போக முன்னாடி குதிரையை பலி கொடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த வேள்வி வந்து இவங்க 2 பேருமே செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. குப்தர்கள் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியதையும் வைணவம் சமயம் ஆகிய 2 பிரிவுகள் தோன்றியதையும் காண்கிறோம். குப்தர்கள் காலத்துல தான் என்ன தொடங்குச்சான், உருவ வழிபாடுங்கிறதே குப்தர்கள் காலத்துல தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுல வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்னா சைவம் வைணவம் அப்படிங்கிற 2 பிரிவுமே குப்தர்கள் காலத்துல தான் வந்துச்சுங்காங்க. ஹீனயானம் மகாயானம் என பௌத்தம் வந்து 2ஆக பிரிஞ்சதும் அது தொடர்ந்து வந்து வளர்ந்து வந்தது அப்படிங்கிறாங்க. ஹீனயானம் மகாயானம்னு சொல்லிட்டு 2ஆ பிரிஞ்சாலுமே பௌத்தம் வந்து 2ஆ பிரிஞ்சிருச்சு. அப்படி பிரிஞ்சாலுமே அது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருந்தது, அது வீழ்ச்சிக்கு போகலை அப்படிங்கிறாங்க. குப்தர்களோட கலையும் கட்டடக்கலையும் பாருங்க, கட்டுமான கோவில்களை முதலாக கட்டியவர்கள் குப்தர்களேங்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பாங்க, பாறைகளை தான் கொடைஞ்சு கட்டியிருப்பாங்க. ஆனா கட்டுமான கோயிலை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குப்தர்கள் தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், பாறை குடைவரை கோயில்கள்னா இருக்கும். அதுக்கப்புறம் கட்டுமான கோயில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இதுல குடைவரை கோயில்கள் எங்க, பாறை குடைவரை கோயில் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க, அஜந்தா எல்லோரா இந்த 2மே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்காம்பா. பாக் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. உதயகிரி அப்படிங்கிறது ஒடிசா ஆகிய இடங்கள்ல வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மகாராஜா வந்தா அசராம எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியில பாத்தி இருங்கன்னு சொல்லுங்க, பாத்தி இருங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உதயகிரினா ஒடிசா, ஒடிச்சிட்டீங்க அப்படின்னா கீரல் இல்லாம பார்த்து ஒடிச்சிருங்க, கையில கீரல் இல்லாம பார்த்து ஒடிங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்கால பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் திராவிட பாணிகள் கூறுகளை ஒத்திருந்தது அப்படிங்கிறாங்க. அப்ப குப்தர்கள் ஆட்சி காலத்துல இருந்த கட்டுமான பணிகள் வந்து என்ன பாணியில இருந்துச்சு அப்படின்னா திராவிட பாணியில இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. குப்தர்கள் வந்து உலோக சிற்பத்துக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரமுள்ள புத்தர் செப்பு சிலை. நாலந்தாவில் 18 அடி புத்தர் செப்பு சிலை இருந்துச்சா. சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்துல வந்து 7 அடி உயரமுள்ள புத்தர் உலோக சிற்பம் வந்து குப்தர்கள் ஓவியக்கலைக்கு மிகச்சிறந்த சான்று அப்படிங்கிறாங்க. நாலந்தாவில் 18 அடி இருந்துச்சு. அந்த கஞ்சப்பையன் என்ன வச்சிருந்தான்னா 7 அடி தான் புத்தர் உலோக சிற்பம் வச்சிருந்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுல்தான் கட்ச் அப்படின்னா அது 7 அடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இவங்களோட இலக்கியம் என்னென்னு பாருங்க. பிராகிருதம் தான் மக்கள் பேசினாங்க. ஆனா குப்தர்களோட அலுவலக மொழியா என்ன இருந்ததுன்னா சமஸ்கிருதம் இருந்துச்சான். இந்த 2ஐயும் பிரிச்சு பார்த்துக்கங்கப்பா. மக்கள் பேசும் மொழி என்னன்னு கேட்டீங்கன்னா பிராகிருதம், ஆனா குப்தர்களோட சமஸ்கிருத மொழி தான் அலுவலக மொழியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவங்க எழுதின நூல் பாருங்க, பாணினி எழுதினது என்னன்னு பாத்தீங்கன்னா அஷ்டதி யாயி அப்படிங்கிற நூலை யார் எழுதுனாங்கன்னா பாணினி எழுதுனாங்க. பதஞ்சலி என்ன எழுதுனாங்கன்னா மகாபாஷ்யம். மகா வந்து ஜல்லுன்னு கொலுசு போட்டிருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பதஞ்சலி அப்படின்னா ஜல்லுன்னு மகா வந்து கொலுசு போட்டிருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னும் நூல்களை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறாங்க. வங்காளத்தை சேர்ந்த சந்திரோ கோமியா அப்படிங்கிற பௌத்த அறிஞர் வந்து சந்திர கோமியாங்கிறது சந்திர வியாகரணம், சந்திர ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்த பௌத்த அறிஞரா. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இலக்கண நூலை வந்து அவங்க எழுதுனாங்கங்கிறாங்க. காளிதாசருடைய நூல் பாருங்க, அவங்களுடைய நாடக நூல் வந்து சாகுந்தலம், மாளவிகா மித்திரம், விக்ரம ஊர்வசியம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களோட நாடக நூல். அப்புறம் காளிதாசரோட மித்த நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம் அப்படிங்கிறதுமே காளிதாசருடைய நூல்கள் தான் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கணிதம், வானியல் மற்றும் மருத்துவம். இவங்க கணிதம், வானியல், மருத்துவத்துல எப்படி குப்தர்கள் சிறந்து விளங்குனாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பூஜ்ஜியத்தையும்
பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிமாண வளர்ச்சியான தசம எண் முறையையும் வந்து குப்தர்கள் தான் நம்ம உலகிற்கு வந்து இட்டு சென்றாங்க. அது வந்து அவங்க நம்ம கொடுத்தது மரபுபலி சொத்து அப்படிங்கிறாங்க. பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சதும் தசம எண் முறையை நம்ம கண்டுபிடிச்சதும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் தான். ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் அப்படிங்கிறவங்க வந்து அக்கால பகுதியை சேர்ந்த முக்கியமான கணிதவியல் வானியவியல் அறிஞர்கள். கணிதவியல் வானியவியல் அறிஞர்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆரியபட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர். அவங்க எல்லாருமே கணிதவியல் வானியவியல் அறிஞர்கள். ஆரியப்பட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மையான காரணங்களை விளக்குகிறார் அப்படிங்கிறாங்க. ஆரியபட்டர் என்ன நூலில் விளக்கியிருக்காங்கன்னா சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க. பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை வந்து அறிவித்த முதல் இந்திய வானியல் அறிஞர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது ஆரியபட்டர் தான். மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் வந்து தன்வந்திரி. மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யாருன்னா தன்வந்திரி. அவர் ஆயுர்வேத மருத்துவத்துல நிபுணரா இருந்தாரு. சாரக்கர் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் வந்து அறிவியல் அறிஞர். தன்வந்திரி எதுல இருந்தாங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்துல சிறந்து இருந்தாங்க. சாரக்கர் அப்படிங்கிறவர் அறிவியல் அறிஞர். சுஸ்ருதர் அப்படிங்கிறவர் வந்து யாரு அறுவை சிகிச்சை செய்யறவர். அறுவை சிகிச்சை சேர்ந்த ஃபர்ஸ்ட் இந்தியர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சுசுதர் அப்படின்னு சொல்றாங்க. வர்த்தமான அரசர் வந்து நமக்கு சிலபஸ்ல கிடையாதுப்பா, நம்ம குப்தர்கள் மட்டும்தான். இப்ப இந்த குப்தர்கள் இவ்வளவு நேரம் பார்த்ததோட ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குப்த அரசரை நிறுவனது யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகுப்தர். அந்த ஸ்ரீகுப்தரோட பையன் யாருன்னு கேட்டிங்கன்னா கடோஜ்கதர். அவங்க 2 பேருமே கல்வெட்டில் எப்படி அழைக்கிறாங்கன்னா மகாராஜா அப்படின்னு அழைக்கிறாங்க. அவங்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா லிச்சாவி அரச வம்சத்தை சேர்ந்த குமாரதேவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தங்க நாணயத்தை வந்து வெளியிட்டவர் வந்து யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரகுப்தர் தான். அதில் லிச்சாவியா அப்படிங்கிற வாக்கியத்தை வந்து அதில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து சந்திரகுப்தருக்கு அப்புறம் வந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். இவர் தான் குப்த அரசர்கள்லேயே தலை சிறந்த அரசர். இவரோட அவைக்கள புலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரிசேனர். அந்த ஹரிசேனர் என்ன படைச்சாங்க அப்படின்னா மெய்கீர்த்தி அப்படிங்கிறத எழுதினாங்க. அது எங்கே பொறிச்சாங்க அப்படின்னா அலகாபாத் தூணு. அந்த அலகாபாத் தூண் யார் ஆட்சி காலத்தில் இருந்தது அப்படின்னா சமுத்திரகுப்தர் காலத்தில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, தென்னிந்தியாவில் பல்லவ அரசரான விஷ்ணு கோபாலனை தோற்கடிச்சது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சமுத்திரகுப்தர். அவங்க வந்து வட இந்தியாவில் 9 அரசர்களையும் தென்னிந்தியாவில் 12 அரசர்களையும் வந்து தனக்கு வந்து கப்பம் கட்ட வச்சாங்க. சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர். அவங்க வந்து அந்த குதிரையை பலியிடும் வேள்வியை வந்து மீண்டும் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. அவங்க ஒரு நாணயம் வெளியிடுறது வந்து வீணை வாசிப்பது போல உருவம் பொறிச்சிருந்தாங்க. சமுத்திரகுப்தர் வந்து கவிதை பிரியரும் இசை பிரியரும் இருப்பாங்க. அதனால அவங்க கவிராஜா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிறவர் வந்து பௌத்த அரசர் வந்து சமுத்திரகுப்தனோட சமகாலத்தவர். அவங்களுக்கு அப்புறம் யார் வராங்கன்னு பார்த்தா 2ஆம் சந்திரகுப்தர் வராங்க. 2ஆம் சந்திரகுப்தர் எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா விக்ரமாதித்யா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவர் வந்து சாக அரசர்களை வென்றதுனால சாகாரி அப்படின்னு அவங்கள அழைப்பாங்க. குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் வந்து விக்ரமாதித்தர் தான் உருவாக்குனாங்க. பாகியான் அப்படிங்கிற சீன துறவி யார் காலத்துல வந்தாங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல வந்தாங்க. இவங்க வந்து விக்ரமாதித்யர் அவையில வந்து 8 நவரத்தினங்கள் இருந்தாங்க. அது யாருன்னு பாருங்க. காளிதாசர் அப்படின்னா சமஸ்கிருத புலவர், ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர்னா அகராதியில் ஆசிரியர், தன்வந்திரினா மருத்துவர், காகபாகனர்னா ஜோதிடர், சங்குனா கட்டக்கலை நிபுணர், வராகமிகிரர்னா வானியல் அறிஞர், வராச்சினா இலக்கிய ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாய வித்தைக்காரர். 2ஆம் சந்திரகுப்தருடைய பட்டப்பெயர்கள் என்னென்னு பாருங்க. விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இவங்க வந்து 2ஆம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவங்க பையன் வந்து முதலாம் குமாரகுப்தர் வராங்க. அவங்க தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து உருவாக்குறாங்க. சீன பயணி வந்து பாகியான் வந்து யார் காலத்துல வராங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க இதுல வந்து மரண தண்டனைகள் வந்து கம்மியா தான் கொடுத்தாங்க. மரண தண்டனைலாம் ஒன்றும் கொடுக்கல. கயா வந்து பாலடைந்திருந்தது, கபிடவஸ்து காடாகி இருந்தது. ஆனா பாடலிபுத்திரத்துல இருந்த மக்கள் வந்து செல்வ செழிப்போடு இருந்தாங்க அப்படின்னு பாகியான் சொல்றாங்க. குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவிக்கு வந்தது யாருன்னா ஸ்கந்தகுப்தர். அவங்க ஸ்கந்தகுப்தர் வந்து ஹீனர்களோட படையெடுப்பை வந்து சந்திக்க நேரிட்டதுங்கிறாங்க. இதுல கடைசி பேரரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலாதித்யர். பாலாதித்யரோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா முதலாம் நரசிம்மகுப்தர். இவர் வந்து பௌத்த மதத்தால ஈர்க்கப்பட்டிருந்தாரு. இவர் மிகர குலருக்கு வந்து கப்பம் கட்டிருந்தாரு. அவர் பௌத்தத்தை பகைமையோடு பார்த்ததுனால
அவரை சிறப்பிடிச்சு வச்சுருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து மிகிரகுலர் வந்து இவங்களை வஞ்சனையாக வந்து இவங்களை மகதத்துலேருந்து விரட்டிட்டாங்க. கடைசி அரசர் குப்த பேரரசெல்லாம் கடைசி அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுகுப்தர். குப்தர்களோட ஆட்சி அமைப்பு எப்படி இருந்ததுன்னா, நான் தான் அரச பிரதிநிதி, நான் கடவுளுக்கு தான் பதில் சொல்லுவேன், நான் யாருக்குமே பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதோட அவங்க கொள்கையை வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி புரிஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. நீதி வளங்கள், இராணுவம், எல்லா துறையுமே கிட்டத்தட்ட அரசர்கள் கையில் தான் இருந்துச்சு. சாரிப்பா. உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் வந்து தண்டநாயக்கர் மற்றும் மகா தண்டநாயக்கர் அப்படின்னு அழைச்சாங்க அப்படிங்கிறாங்க. குப்த பேரரசு வந்து தேசம் அல்லது புத்தி அப்படிங்கிற பேர்ல பல பிராந்தியங்களா பிரிக்கப்பட்டிருந்ததா. அந்த பிராந்தியங்களை உபாரிக்கா அப்படிங்கிற ஆளுநர் வந்து நிர்வகிச்சாங்க. பிராந்தியங்களை வந்து விஸ்யா அப்படிங்கிற மாவட்டமா பிரிச்சிருந்தாங்க. அந்த விஸ்யாங்கிற மாவட்டத்தை விஸ்யாபதிகள் வந்து நிர்வகிச்சாங்க. கிராம அளவுல வந்து கிராமிகா அப்படின்னு இருந்துச்சு. அதை கிராமதி யாகஷா அப்படிங்கிற அதிகாரி வந்து அதை செயல்படுத்தினாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாலா திகிரிகா அப்படிங்கிற காலாட்படையும் மகா பாலா திகிரிகா அப்படிங்கிற குதிரைப்படையும் குப்தர்கள் காலத்துல இருந்துச்சு. தூதகா அப்படிங்கிற ஒற்றைப்படையுமே அவங்க இருந்துச்சு. அவங்க சமூக பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னா, காமாந்தகர் எழுதின நீதி சாரம் அப்படிங்கிற நூல்ல வந்து அரசு கருவூலத்தோட வருமானம் பற்றிய வழிகள் எல்லாமே அதுல வந்து அவங்க எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குப்தர் காலத்துல நிலங்களை வந்து 5 வகையை வகைப்படுத்தியிருந்தாங்க. சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா அப்படின்னா தரிசு நிலம், அப்ரகதானா வனம் அல்லது காட்டு நிலம், வஸ்தினா குடியிருப்புக்கு உகந்த நிலம், கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். நெக்ஸ்ட் இவங்க வணிகம் வந்து ரெண்டு விதமா பிரிஞ்சு செஞ்சாங்க. ஒன்று சிரேஸ்தி, இன்னொன்று சாத்தவாகனா. சிரேஸ்தி அப்படிங்கிறவங்க ஓரிடத்துல நிலையா இருந்து வணிகம் செஞ்சாங்க. சாத்தவாகனா அப்படிங்கிறவங்க ஏறு பூட்டின வண்டியில ஊர் ஊரா போய் வணிகம் செஞ்சாங்க. அவங்க குப்தர்கள் காலத்துல வந்து அதிக வட்டிக்கு பணம் கொடுக்கும் முறை வந்து இருந்துச்சு. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து குப்தர்கள் காலத்துல வந்து கட்டுனாங்க. அதை கட்டுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர். அதை வந்து பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவங்க வந்து அதை இடிச்சிருவாங்க. நாலந்தா யுனெஸ்கோ வந்து நாலந்தாவோட உலக பாரம்பரிய சின்னமா அதை அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குப்தர்களோட நாணய அமைப்பு முறை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய தங்க நாணயம் வந்து பொற்காசில் வந்து தினாரா அப்படின்னு அழைச்சாங்க. இவங்களோட குப்தர்கள் காலத்துல வந்து சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் வந்து சிறப்புற்று இருந்ததுங்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்கன்னா, டெல்லியில் உள்ள இரும்பு தூண், மெக்ராலி அப்படிங்கிற இரும்பு தூண் இன்னைக்கும் துருப்பிடிக்காமே இருக்கிறது தான் அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவங்களோட சமூகம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அவங்க தந்தை வழி சமூகமா தான் அவங்க இருந்தாங்க. இவங்க குப்தர்கள் ஆட்சியில வந்து பலதார முறை வந்து இருந்துச்சு. குபேரநாகா பசுவாமினி அப்படிங்கிறவங்க 2ஆம் சந்திரகுப்தரின் அரசியார் அப்படிங்கிறாங்க. உடன்கட்டை ஏறும் பழக்கமும் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஆனா அடிமை முறை வந்து நிறுவனமா இல்லைனாலும் அது கொஞ்சம் இருந்துச்சு அப்படிங்கிறது கல்வெட்டுல சொல்றாங்க. மதத்துல வந்து சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமாரகுப்தரும் வந்து அஸ்வமேத யாகம் அப்படிங்கிற குதிரையை பலியிடும் வேள்வியை வந்து அவங்க நடத்தினாங்கிறாங்க. குப்தர்கள் காலத்துலதான் உருவ வழிபாடுமே தொடங்குச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களோட கட்டடக்கலை எப்படி இருந்துச்சுன்னா, கட்டுமான கோயில்களை முதல்ல கட்டினவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குப்தர்கள் தான் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அஜந்தா எல்லோரா குடைவரை கோயில் வந்து குடைவரை குகை வந்து எங்க இருக்குன்னா மகாராஷ்டிராவில், பாக் வந்து மத்திய பிரதேசம், உதயகிரிங்கிறது ஒடிசாவில் இருக்கு. குப்தர்கள் வந்து உலோக சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டுனா நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரமுள்ள புத்தர் செப்பு சிலை, சுல்தான்கஞ்சில் இருக்க 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் வந்து அவங்க ஓவியக்கலைக்கு சிறந்ததுங்கிறாங்க. அவங்க இலக்கியம் பாருங்க, குப்தர்கள் வந்து மக்கள் வந்து பிராகிருதம் பேசினாங்க. ஆனால் அலுவலக மொழியா என்ன இருந்துச்சுன்னா சமஸ்கிருதம் இருந்துச்சு. பாணினி வந்து அஷ்டதாயிங்கிறது எழுதினாங்க. பதஞ்சலிங்கிறவங்க மகாபாஷ்யம் என்னும் நூலை வந்து எழுதினாங்க. வங்காளத்தை சேர்ந்த சந்திரா கோபி அப்படிங்கிறவங்க பௌத்த அறிஞர். அவங்க வந்து சந்திர வியாகாரணம் அப்படிங்கிற இலக்கண நூலை வந்து எழுதினாங்க. காளிதாசன் இயற்றிய நாடக நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா சாகுந்தலம், மாளவிகாக்கானி மித்திரம், விக்ரம ஊர்வசியம் அப்படிங்கிறது அவங்களோட நாடக நூல். அவங்களோட ஏனைய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிதுகாரம் ஆகியவையெல்லாம் அவங்களோட இன்னொரு நூல். கணிதம், வானியல், மருத்துவம்ல அவங்க வந்து குப்தர்கள் வந்து சிறந்து விளங்குனாங்க. பூஜ்ஜியத்தையும் தசம எண் முறையும் குப்தர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆரியப்பட்டருங்கிற எழுதின நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய சித்தாந்தா. பூமி தனது அச்சில் சுழலுகிறதுங்கிற உண்மையை முதல்ல சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆரியப்பட்டர் தான். சுஸ்ருதர் அப்படிங்கிறவங்க வந்து அறுவை சிகிச்சை செய்கிறவங்க. அறுவை சிகிச்சை செஞ்ச ஃபர்ஸ்ட் இந்தியர் யாருன்னா சுஸ்ருதர் தான். இதோட குப்தர்கள் லெசன் முடியுதுப்பா. அடுத்த லெசன்ல பார்ப்போம். தேங்க்யூ.